என்ன படமா? குபேரா. உண்மையிலே எல்லா ஆடியன்ஸுமே கனெக்ட் ஆச்சு. ஒரு கண்டென்ட்டா என்ன சொல்ல வராங்களோ அது அழகா ஒரே லைன்ல அழகா சூப்பரா சொல்லியிருக்காங்க. அது ஆடியன்ஸ்க்குமே கனெக்ட் ஆகிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு கண்டென்ட் எடுக்கிறது ஈஸி. ஆக்சுவலி இதுதான் வந்து இந்த தெலுங்கு சாயல்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்ல. 2 வாட்டி திருப்பதியை காமிச்சிருக்காங்க, அதனால அப்படி சொல்லுவாங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றவங்க. ஆனா உண்மையிலேயே வந்து ஒரு தமிழ் பிலிம் நம்ம எப்படி பாக்குறோமோ, நார்மலா நம்ம ஒரு தமிழ் பிலிம் தனுஷோட படம் நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படிதான் இருந்துச்சு. எங்களுக்குலாம் ரொம்ப அந்த அந்த ஒரு சாயலே தெரியல. அது தெலுங்கு சாயல் அதெல்லாம் இல்ல. வாத்தி நீங்க சொல்றீங்களா? ஓகே, வாத்தி வந்து தெலுங்கு சாயல் தெரிஞ்சது. ஓகே, யாரு எங்க இருந்து வந்தாலும் படம் வந்து சேகர் கமலா படம். அவர் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதான் எல்லாரும் செஞ்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி அந்த மொழியோட சாயல் இந்த மொழியோட சாயல் அப்பெல்லாம் எதுவுமே இல்ல. சேகர் கமலா படம், தனுஷ் படம் சூப்பரா இருந்துச்சு. 2 பேர் காம்போவும் சீரியஸா இன்னொரு படம் ஒன்று பண்ணணும் நாங்க கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். அதுதான் அவங்க கேரக்டர் அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிலாம் இல்ல. தனுஷ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் எல்லா ஹீரோஸ்க்கும் கொடுக்குற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. படம் உண்மையிலே சூப்பர். அதாவது ஒரு ஃபேன்ஸா இருந்து நாங்க கண்டிப்பா நாங்க வந்து அதை என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும், அதை ரசிச்சு தான் ஆகணும் கண்டிப்பா. சோ அடுத்த இதுக்கு கனெக்ட் ஆகுமா தெரியல, பட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராயன் பத்தி கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்குமே அதுதான் ப்ரோ, மியூச்சுவல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஃபேமிலி ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு படம். அவர் ஆக்டிங் வந்து பர்ஃபார்மரா பிச்சுட்டாரு. கிளைமேக்ஸ் சீன், அதாவது கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் படம் சூப்பர் பிச்சுட்டாங்க. கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி தனுஷோட என்ட்ரி இருக்குல்ல, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் தலையும் வராரு. எப்போ ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். காமிச்சோடனே அழுதுட்டோம் ப்ரோ. சீரியஸா படம் அப்படியே அவ்வளோ மாஸ் சீன் அப்படிலாம் இல்ல, அழகா காமிச்சாங்க, அழகா எடுத்துட்டு போனாங்க. சூப்பரா இருந்துச்சு. அது கதை பார்த்தது, நான் கதை எப்படி சொல்ல முடியும்? மொத்த கதையை நான் சொல்லிட முடியுமா? என்ன சொல்ல வராங்க கனெக்ட் பண்ணணும்ல. அதுக்கு இவ்வளவு டியூரேஷன் இருந்தா தான் கரெக்டா இருக்கும்னு தெரியும்ல, டேரக்டருக்கு தெரியும். இப்ப 3 மணி நேரம் படம் உனக்கு முன்னாடியே டியூரேஷன் சொல்லிட்டாங்க. அதிகமா வந்து பார்க்காத. அதிகமா இருந்துச்சுன்னா ஏன் வரீங்க? அதிகமா இருக்கு இப்ப வந்துட்டு, ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க 3 மணி நேரம் 1 நிமிஷம் படம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா? ஓகே, வராதிங்க. ஆனா உங்களுக்கு எமோஷனலா ஒரு பர்ஃபார்மரா பார்க்கணும், ஒரு டைரக்ஷன் வைஸ் இந்த லைனை நீங்க கரெக்டா பார்க்கணும்னா இந்த படம் வந்து பாருங்க. உண்மையில எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அதுதான் ப்ரோ, இது எல்லாத்தையுமே வந்து பர்ஃபார்மரா வாழ்ந்துட்டாரு. டான்ஸ் வந்து இந்த பாட்டுல இருந்துச்சு, போய் வா டான்ஸ் இருந்துச்சு. ஓகே, சாட்டிஸ்ஃபை. ஆனா ஒரு டான்ஸ் தான். ஓகே, அதுதான் சொல்றேன். எல்லாருக்கும் அந்த பர்ஃபார்மரா, இப்போ நார்மலா ஒரு மூவி, ஒரு நம்ம மூவி ஓகே, ஒரு நல்ல மூவி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணிட்டு போனா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு என்டர்டைனரா குடிச்சிட்டு காலேஜ் கட் அடிச்சுட்டு லவர்ஸ் கூட போய் சும்மா அப்படியே அவங்களாம் அந்த நெகட்டிவ் கொடுக்கணும், அந்த ஆளுங்க தான் ஃபுல்லாவே. படம் பார்க்க வந்திருக்கோம்பா, படத்தை மட்டும் தான் பார்க்க வந்திருக்கேன்.